ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜூலை மாதம் 1ஆம் தேதி ஒரு புதிய மாதத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்க இருக்கின்றோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடும் தாழ்மையோடும் தேவ சமூகத்திலே நம் கூடி இறை நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டுடைய பேர் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். ஜெபம் பண்ண கடவோம். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடுமை சோதரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். ஜூன் மாதம் முழுவதும் கிருபையாக நீங்களை பாதுகாத்தீரே, ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தை நீங்களை ஆசீர்வதித்து தாரும். ஜூலை மாதம் முழுவதிலும் இந்த கிருபை எங்களை தாங்கட்டும். இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இணையதளங்கள் வழியாக, தொலைக்காட்சி வழியாக ஆண்டவரே இதில் இணைந்து பங்கு பெறும் அனைவரையும் பேர் பெற சந்தியும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களிலே 361வது பாடல், கீதங்கள் 361, பாமாலை 387, ஆ எண்ணில் 100 வாயும் நாவும் இருந்தால் கர்த்தர் எனக்கு என்ற பாடல்.
ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தருடைய சன்னிதானத்திலே நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மோடு அறிக்கை செய்வோம். மன்னிப்பதற்கு தயவு பெருத்த ஆண்டுடைய கரத்திலே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பொதுவான பாவரிக்கையை நாம் யாவரும் இணைந்து கருத்தை உணர்ந்து நாம் ஏறெடுப்போமாக. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆண்டுகளைப் போல அந்த வழிகளை விட்டு வழிவலைந்து போனோம். இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். இந்த பசுத்த கற்பை விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்திகளை செய்யாமல் சேர்த்தராதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனால் ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதனுக்கு அருளிச்சது வாக்குறுதியின்படி நிர்வாகமுள்ள குற்றவாளிகளை இறங்கும், தப்பிதங்களை அடிக்கும் மேல் பொறுமையாயிரும், பாவத்தை நிமித்த துக்கப்படுதங்களை சீர்படுத்தும் மிக இறக்கமுள்ள பிதாவே, பசுத்த நாமத்து மகிமை உண்டாகும்படி தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுடன் நடந்தவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வருள்ள கடவுள் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தை நிமித்த துக்கப்படுகின்ற தம்முடைய ஜனத்திற்கு பாவ மோசனத்தை மன்னிப்பை கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காருக்கு அதிகாரத்தின் கட்டளை மருள் செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தம்முடைய பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாக விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தை சேரத்தக்கதாய் இத்தனது நாம் செய்கிறதற்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கவும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ள நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளுச் செய்வாராக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலை செய்யப்படுவதாக, மன்னி சோன் பிரவேசிக்கப்படாமல் ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். முறைமுறையை வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சங்கீதம் 146 சங்கீதம் 146. அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதையுங்கள். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். தயவுசு உட்காருங்கள். ஜெபத்தோட்ட ஜெயகீதங்களிலே இருந்து ஒரு பாடல், 88வது பாடல். ஜெபத்தோட்ட ஜெயகீதம் 88. குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே அன்பரின் திருப்பாதத்தில் என்ற பாடல் நாம் யாவரும் இணைந்து உற்சாகத்தோடு பாடுவோம்.
குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சந்நிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சந்நிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சந்நிதானத்தில். பாவமெல்லாம் பறந்தது, நோய்களெல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்களெல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சந்நிதானத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே, தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே, ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே, குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சந்நிதானத்தில். வல்லவரன் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார். வல்லவரன் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசானா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஒரு மனமாய் கூடி ஓசானா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சந்நிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சந்நிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சந்நிதானத்தில். திருமறை பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் வரை. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல். யாக்கோப்பு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோப்பின் தொடைச்சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பெயர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றான். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அவன் தொடை சுளுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான்.
அவன் யாக்கோபுடைய தொடைச்சந்து நரம்பை தொட்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் இந்நாள் வரைக்கும் தொடைச்சந்து நரம்பை புசிக்கிறதில்லை என்பது வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வபிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்மீரால் உற்பத்தி பிறந்தார். பொதுவாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவை உண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடு எழுந்தெழுதினார். பரமண்டுக்கு ஏறி செல்ல பிதாவாகிய தேவனுடைய வலது வாசி வைத்திருக்கிறார். இந்த உயிரோரி மரித்தோரை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்த சபையும் பரிசுத்தோண்ட ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் வைத்தெழுதும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து இறை நாம மகிமைக்காக நின்றவாறு கீதங்கள் 407 பாடல் பாடும். 200 ஆண்டு கீதங்கள் 407 பாமாலை 258 இயேசுவே உம்மை தியானித்தால் உள்ளம் கனிமே என்ற பாடல். இயேசுவே உம்மை தியானித்தால்
பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். தேச உட்காருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய விசேஷித்த ஆசீர்வாதமும் அவருடைய பரிபூர்ணமான கிருபையும் உங்கள் அனைவரையும் தாங்கி வழி நடத்துவதாக. 2021 ஆண்டு ஜூலை மாதம் இந்த 1ஆம் தேதியிலே ஆண்டுடைய அருள் பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லாவல்ல ஆண்டவர் தலைமுறை தலைமுறையாக நீங்கள் வாழ்ந்து சுயித்திருக்கத்தக்கதாக நாள்தோறும் உங்கள் முன் சென்று உங்களை வழி நடத்துவாராக. இந்த புதிய மாதத்திற்காக ஆண்டவர் நமக்கு தருகின்ற வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 146:5. 146ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். இந்த வசனத்தை 2 பிரிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒன்று யாக்கோபின் தேவன் என்ற வாசகம். யாக்கோபின் தேவன், அதில் என்ன அப்படி சிறப்பு இருக்குது? யாக்கோபின் தேவன் என்று ஆண்டவரை அழைக்கிறல என்ன சிறப்பு? அது ஒரு குறிப்பு. இன்னொன்று, அவரை துணையாக கொண்டு அல்லது அவர் மீது நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். இந்த 2 பிரிவாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல்ல யாக்கோபின் தேவன், இன்னொன்று அவர் மீது நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். யாக்கோபின் தேவன் அப்படின்னா என்ன? அதில் என்ன சிறப்பு? யாக்கோபின் தேவன் நமக்கு என்ன செய்ய தயாரா இருக்கிறாரு? யாக்கோபுக்கு அவர் என்ன செய்தாரு? அதிலே 2 குறிப்புகள். இப்ப யாக்கோபின் தேவன் நமக்கு செய்வது என்ன? முதலாவது, அவர் தனிமையிலே துணையாக இருக்கிறார். யாக்கோபின் தேவன் என்றால் யாக்கோபுக்கு அங்கே உறவாடி அவனோடு இடைவிட்டு வழி நடத்திய ஆண்டவர். இப்ப யாக்கோபுக்கு அவர் என்னெல்லாம் செய்யறாரு? முதலாவது, அவனுடைய தனிமையிலே துணையாக இருக்கிறார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துல தன்னுடைய தமையனோடு பிரச்சனை வருது. அண்ணனாகிய ஏசாவோடு பிரச்சனை வந்து உயிர் தப்ப தன்னுடைய தாய் மாமா ஊருக்கு ஓடி போறான் இல்லையா? அந்த வரலாற்றை நாம ஆதியாகமம் 28:2 நாம் பார்க்கிறோம். யாக்கோபு எழுந்து புறப்பட்டு பதான் அராமில் இருக்கிற தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய், அப்போ அம்மாவுடைய அப்பா தாத்தா மற்றும் அம்மாவுடைய உடன்பிறப்புகள் தாய் மாமாமாரு எல்லாம் இருக்கிற அந்த இடத்துக்கு பதான் அராமுக்கு தப்பி ஓடி போகிறான். இப்போ போகும்போது போகின்ற பாதை வனாந்தர பாதை. வனாந்தர பாதையில அவன் படுத்திருக்கிறான். அவன் நடந்து செல்கின்ற சூழ்நிலையிலே பல நாட்கள் பிரயாணப்பட்டு தான் அங்கே பதானாராமுக்கு போய் சேரணும். வசித்த இடத்துல இருந்து பதானாராம் வெகு தொலைவு. பல நாட்கள் பகலும் இரவுமாக கழித்து தான் போய் சேரணும். அப்போ யாக்கோபு ஒரு நாளிலே ஒரு இரவு நேரத்தில் படுத்திருக்கிறான். அதை பற்றி சொல்லும்போது ஒரு இடத்துல வந்து 10ஆம் வசனம், யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி. பெயர்சபா அப்படிங்கிறது இஸ்ரவேல் தேசத்தின் தென்கோடியில் இருக்கின்ற ஒரு இடம். பெயர்சபா தென்கோடி. இந்த ஆரான் இஸ்ரவேல் நாட்டின் வடகோடி, வட பகுதியிலே இஸ்ரவேலுக்கு வெளியே இருக்கிற ஒரு பகுதி ஆரான். வெகு தொலைவு போறான். போகும்போது ஒரு இடத்துல வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். இப்ப கல்ல தலையணையா வச்சு படுத்திருக்கிறான். யோசிச்சு பாருங்க. செல்ல பிள்ளைவன், வீட்டுல செல்ல பிள்ளையா வளர்ந்தவன், செல்ல பிள்ளையா அங்க பஞ்சு மெத்தையில படுத்து தூங்கினவன் முதலா ராத்திரி கல்ல தலைக்கு வச்சு படுத்திருக்கான். இவ்வளவு நாளும் ஆண்டு வீட்டுல ஏராளமான வேலைக்காரங்க வேலைக்காரிகள் இல்லையா, பணிவிடை செய்ய ஆட்கள் என்று எல்லாரும் இருக்கிற சூழ்நிலையில பாதுகாப்போடு படுத்தவன் வனாந்த தனியா படுத்து கிடக்கான். இல்லை என்ன நடக்கும்னு தெரியாது.
அப்போ செல்ல பிள்ளையாக வளர்ந்தவன் ஒரு நேரத்துல தனியா படுத்து கிடக்கிறான். அங்கே ஆண்டவர் தரிசனமாகிறார். தனிமையிலே அவன் தரிசனமாகிறார். யாக்கோபின் தேவன் தனிமையாக இருக்கிறவர்களை சந்தித்து நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவரு. அன்பார்ந்தவர்களே, ஆண்டு அங்கே சொல்றாரு பாருங்க, யாக்கோபு கிட்ட 28 ஆதியாகமம் 28:13, அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாக இருக்கிற கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தோளை போல் இருக்கும். நீ மேற்கே கிழக்கே வடக்கே தெற்கே பரம்புவாய். உனக்குள் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அன்பார்ந்தவர்களே, தனிமையாக ஒரு வனாந்தரத்துல கல்ல தலையணையா வச்சு படுத்து கிடந்த ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் தரிசனமாக என்ன சொல்றாரு? நான் உன்னோடு இருக்கிறப்பா, கவலைப்படாத, திகைக்காத, நான் உன்னோடு தான் உன்னை வழி நடத்துவேன், உன்னை ஆசீர்வதித்து மீண்டும் அழைச்சி வருவேன். தனிமையான சூழ்நிலை இருக்கின்றவர்களுக்கு அங்கே ஆறுதலையும் சமாதானத்தை உற்ற துணையாக இருக்கிறவர் யாக்கோபின் தேவன். இல்லை, தனிமைங்கிறது பல்வேறு சூழ்நிலையில் வரலாம். எல்லாம் மேல் படிப்பு படிக்கிறதுக்காக போகும்போது தனியாக பிரிஞ்சு போக வேண்டியிருக்கும் இல்லையா? திருமணமான பெண் பிள்ளைகள் 20-25 ஆண்டு காலம் வளர்ந்த குடும்பத்தை விட்டு தனியாக பிரிஞ்சு கணவனுடைய வீட்டுக்கு போக வேண்டியிருக்கும். இல்லை, முதிர் வயதிலே தங்களுக்கு அருமையானவர்களை, கணவனையோ மனைவியையோ இழக்க கொடுத்தவர்கள் அந்த தனிமையை அதிகமாக உணர்வார்கள் இல்லையா? இல்லை, வேறு ஏதாயிலும் வெளிநாடுகளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு நிமித்தமாக இதுக்காக போகும்போது அங்கேயும் வெளிநாடு வெளி சூழ்நிலைகளிலும் தனிமையை உணர்வாங்க. எனவே தனிமைங்கிறது பல்வேறு சூழ்நிலைகளில் வருகிறது. இறப்பிலே சிலருக்கு தனிமை வரலாம், சிலருக்கு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போற நிமித்தமாக தனிமை. ஆண்டவர் தனிமையான சூழ்நிலை இருக்கும்போது நான் உன்னோடு இருக்கிறப்பா, நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று வனாந்தரத்தில் படுத்து கிடக்கிற ஒரு யாக்கோபுக்கு நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல மாட்டாரா? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். தனிமையிலே நான் உன்னோடு இருக்கிற மகளே, உன்னோடு இருக்கிற மகனே என்று நம்மை தேற்றுகின்ற ஒரு தெய்வமாக அவர் இருக்கிறார். யாக்கோபின் தேவன் முதலாவது அவர் தனிமையிலே துணையா இருக்கிறாரு. இரண்டாவது, அவர் சரி செய்து ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிற தெய்வம் தான். ஆனா முதலாவது நம்மளை சரி பண்றாரு. பார்த்துக்கிடுங்க, ஆதியாகமம் 32 இன்னைக்கு பாடமாக வாசி கேட்டோம். அப்போ அங்கே யாக்கோபு ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்தாரோடு நீ போக விடேன் உறுதியா பிடிக்கிறான். இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீர் என்னை ஆசீர்வதித்தாரோடு போக விடேன் என்று யாக்கோபு பிடித்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். நாம் அப்படி விடாப்படியா பிடிச்சு ஆசீர்வாதத்தை பெறணும் என்று அநேக செய்திகளை நம்ம கேட்டிருப்போம். அது உண்மைதான். அதே நேரத்தில் ஆண்டவர் அவனை முதல்ல சரி பண்றாரு. எப்படி சரி பண்றாரு? அங்கே 25 வசனத்திலேயே அவனுடைய தொடை சந்தை தொட்டார், அதனாலே அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்தை சுளுக்கிட்டு. இதனால ஸ்டெடியா ஜம்மனு நடந்து போனவன் தொடை சந்தை சுளுக்கியபடியினாலே நொண்டி நொண்டி நடந்து சென்றான் என்று அந்த அதிகாரம் கடைசியில் முடியுது. சில நேரம் ஆண்டவர் நம்மளை சரி பண்றதுக்கு நம்முடைய சரீரத்தை கூட தொடுவார். பார்த்துக்கிடுங்க, நம்முடைய சரீரத்தை கூட தொட்டு சில பலவீனங்கள் கொடுத்து நம்மளை சரி பண்ணுவார். இங்கே யாக்கோபு பார்த்து கேட்கிறாரு, உன் பேர் என்ன அப்படிங்கிறார். என்ன சொல்றான் பார்ப்போம். யாக்கோபு ஒரு இடத்துல ஏமாத்தனான். தகப்பன்கிட்ட, கண் தெரியாத தகப்பன் இவனை பார்த்து கேட்கிறார், உன் பேர் என்னப்பா? ஏசா. கண் தெரியாத தகப்பனை ஏமாத்துறதுக்கு தகப்பனர் கேட்கும்போது என்ன சொல்றான்? ஏசா. அண்ணன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வந்து கண்ணு தெரியாத தந்தை ஏமாத்தினான். அங்க ஏசாண்டு பொய் சொன்னவன் உண்மையை சொல்றான். யாக்கோபு ஆண்டவரே எத்தனை ஐயா, ஏமாத்துக்காரன் ஐயா, யாக்கோபு ஐயா வந்திருக்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகள், ஆண்டவர் முதலாவது நம்மளை சரி பண்றாரு. பார்த்துக்கிட்டு யாக்கோபு இதுவரைக்கும் எத்தி ஏமாத்தி அங்கே தந்திரத்தோடு தெரிந்தவன் முதலாவதாக தேவ சமூகத்தில் ஆண்டவரே நான் யாக்கோபு தான் ஐயா என்று தன்னை தாழ்த்தி அங்கே தேவ சமூகத்தில் ஒத்துக்கொள்வதை பார்க்கும். கடவுள் அநேக நேரம் சரி பண்றாரு. சில நேரங்களில் நம்ம சரி பண்ணாதபடி நம்ம ரொம்ப கடின உள்ளத்தோடு
விடாப்பிடியான கடின உள்ளத்தோடு நம்ம இருக்கும்போது சில நேரம் நம்மளுடைய சரீரத்தையும் தொடுறார். நம்மளை சரி பண்றதுக்காக சரீரத்திலையும் பலவீனங்களை கொடுத்து எப்படியாவது நம்ம சரி பண்றார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நாம் அதற்கு தகுதியுடைய மக்களாக இருக்கத்தக்கதாக நம்மளை சரி பண்றார். அது ஒருபோதும் மறந்துடக்கூடாது. இந்த கொரோனா தொற்று நோய் காலம் கூட இந்த உலகத்தை சரி பண்ணுகின்ற ஒரு காலம் தான் நான் நினைக்கிறேன், இல்லையா? இந்த கொரோனா தொற்று நோய் காலத்துல அநேக நதிகள், மலைகள் அதெல்லாம் படத்தை பிடிச்சு போடுறாங்க பாருங்க. அங்கே மாசு படர்ந்து, தூசி படர்ந்து மிகவும் கேவலமாக விளங்கிய நதிகள், மலை தொடர்கள், இயற்கை காட்சிகள் அழகா, மிக ரம்மியமாக அழகாக இருக்குது. பார்த்துக்கிட்டுங்க, இப்போ மனிதன் என்ன தீமெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறான் அந்த இயற்கைக்கு. கடவுள் படைத்த இந்த இயற்கையை எவ்வளவு தூரம் கெடுக்க முடியுமோ அவ்வளவு கெடுத்து வச்சிருக்கான் மனுஷன். எப்பா நீ சரி பண்ணு, உன்னை சரி பண்ணு, உன்னை வாழ வைக்கின்ற இயற்கையை சரி பண்ணு, உனக்கு ஜீவ நதியாக விளங்குகின்ற நதிகளை சரி பண்ணு, இல்லையா? உனக்கு அழகான பிராண உயிர் காற்றை தருகின்ற இந்த ஆகாய மண்டலத்தை சரி பண்ணு. கடவுள் நமக்கு இது ஒரு எச்சரிக்கை தர்றாரு. இந்த கொரோனா, இந்த தொற்று நோய் மனுக்குலத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு எச்சரிப்பாக தான் நான் நினைக்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, யாக்கோபை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு சித்தமுள்ளவராக இருக்கிறாரு. அங்கே அவனை ஆசீர்வதித்தார் என்று பைபிள் சொல்லுது. ஆதியாகமம் 32 நம்ம பார்க்கும்போது அங்கே அவனை ஆசீர்வதித்தார், 29ஆம் வசனம். இப்போ ஆசீர்வதிக்க முன்னால அவனை சரி பண்றார், ஒரு சரீர பலவீனத்தை கொடுக்கிறார், அவனை தன்னுடைய சொந்த பேரை உண்மையாவே சொல்ல வைக்கிறார், அவனை திருத்தி அவனை ஆசீர்வதிக்கிறார். அப்ப யாக்கோபின் தேவனுடைய முக்கியமான 2 குணாதிசயம் என்னன்னாக்கி, தனிமையாக இருக்கும்போது மகளே மகனே நீ கலங்காத, நான் உன்னோடு இருக்கிறேன்ப்பா. இந்த தனிமையிலே நம்மை ஆற்றி தேற்றுகின்றவர். 2வதாக நம்மை சரி செய்து ஆசீர்வதிக்கிறவர். அது யாக்கோபின் தேவனுடைய குணாதிசயம். முதல் குறிப்பு. 2வது பகுதியாக நான் உங்களோடு சொல்ல விரும்புறது இந்த 146ஆம் சங்கீதத்துல 5ஆம் வசனம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து, தேவனாய் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன். துணையாக கொண்டிருத்தல், நம்பிக்கை வைத்தல், 2 குறிப்பாக வலியுறுத்தப்படுது. முதலாவது நாம் பார்க்கிறோம், துணையாக கொண்டிருந்து. யாக்கோபின் தேவனை துணையாக கொண்டிருந்து. நல்ல ஒரு நிகழ்ச்சி எதுல வருது அப்படின்னா, சவுலுடைய குமாரனாகிய யோனத்தான் ஒரு மாபெரும் வெற்றியை பெறலாம். பார்த்துக்கிடுங்க, அது 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்தில் இருக்குது. பிறகு உங்களுக்கு இன்று ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் அந்த 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்தை முழுசும் வாசிங்க. ஒரு 52 வசனம் இருக்கு. அருமையான ஒரு அதிகாரம். பார்த்துக்கிடுங்க, யோனத்தான், சவுலுடைய மகனாய் யோனத்தான் ஒரு 2 பேர் போய் ஒரு பெரிய சேனையை முறியடிப்பாங்க. பார்த்துக்கிடுங்க, ஒரு பெரிய சேனையை முறியடித்து, பெலிஸ்தருடைய சேனையை முறியடித்து மாபெரும் வெற்றியை கொடுப்பான். அப்போ என்னன்னா, அன்னைக்கு சவுல் ஒரு உபவாசம் அறிவிச்சிருப்பான். சாயந்தரம் வரைக்கும் யாரும் எதையும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா பெலிஸ்தருடைய சேனை திரளான சேனை, இவங்களுடைய சேனை சின்ன சேனை, அவங்ககிட்ட திரளான ஆயுதம், இவங்ககிட்ட சரியான ஆயுதம் கூட கிடையாது. எனவே சாயந்தரம் வரைக்கும் யாரும் சாப்பிடக்கூடாது என்று சவுல் ஒரு ஆணை பிறப்பித்திருப்பான். ஆனால் யோனத்தான் ஒரு பெரிய வெற்றியை பெற்ற உடனே களைத்து போயிருப்பான். யுத்த களத்துல அங்கே எதிராளியோட போராடி களைத்து போயிருப்பான். ஒரு தேன் கூட்ட சாப்பிட்டுருவான். அப்போ உடனே அவன் சாக வேண்டும் அப்படின்னு சவுல் கட்டளை போட்டுருவான். ஏன்னா அங்கே மாலை வரை உபவாசம் இருக்கணுங்கிறத மீறிட்டான். மீறினவன் யாரா இருந்தாலும் சாகணும் என்று அவன் அங்கே சொல்றான். அப்போ மக்கள் சொல்றாங்க, 45ஆம் வசனம் 1 சாமுவேல் 14:45, ஜனங்களோ சவுலை நோக்கி, இஸ்ரவேலிலே இந்த பெரிய ரட்சிப்பை செய்த யோனத்தான் கொலை செய்யப்படலாமா? அது கூடாதே, அவன் தலையிலே இருக்கு ஒரு மயிரும் தலையில் விழப்போகிறது இல்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்கிறோம். தேவன் துணை நிற்க அவன் இன்று காரியத்தை நடப்பித்தான் என்றார். தேவன் துணை நிற்க இதை செய்தான். மக்கள் எல்லாம் சொல்றாங்க, சவுல் கூட சொல்லிடுறாரு, உபவாசத்தை மீறினபடினால என் மகனேயா இருந்தாலும் அவன் சாகணும் அப்படிங்கிறான் சவுல். மக்கள் சொல்றாங்க, கடவுள் துணை நிற்க, தேவன் துணை நிற்க
அவன் பெலிஸ்தரை ஒரு சின்ன 2 பேர் போய் அவங்களே முறியடிச்சிருக்கிறாங்க, அவன் சாகக்கூடாது. அப்போ தேவன் துணை நின்று இந்த யுத்தத்தை செய்து சாய்த்தில் யோனத்தான் மிக சிறப்பானவன். முதல்ல இந்த யுத்தத்துக்கு போகும்போதே அப்படிதான் சொல்லுவான், கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார், கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார், போவோம் அப்படி சொல்லிதான் தன்னுடைய ஆயுததாரியை கூட்டிட்டு போவான். பார்த்துக்கிடுங்க அன்பார்ந்தவர்களே, கடவுள் துணை நிற்க மாபெரும் வெற்றியை எங்க யோனத்தான் பெறுகிறான். யாக்கோபின் தேவனை நம்முடைய துணையாக கொண்டிருந்து ஆசீர்வாதத்தை பெறுவோம். இன்னொன்று, அந்த 146ஆம் சங்கீதத்துல யாக்கோபின் தேவனை துணையாக கொண்டிருந்து கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அவசியம். பார்த்துக்கிட்டு இறைவன் மீது வைக்கின்ற நம்பிக்கை மிக அவசியமானது. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கல தாவீதுக்கு நிகர் அவன் தான். எல்லாம் சங்கீதத்தில் நிறைய இடத்துல பாடியிருப்பான். பார்த்துக்கிட்டேன், சங்கீதம் 7:1, 11:1, சங்கீதம் 25:2, 31:6, சங்கீதம் 55:23, 143:8, ஒவ்வொரு கட்டத்திலையும் கர்த்தர் மீது நம்பிக்கை வைப்பேன், கர்த்தர் மீது நம்பிக்கை வைப்பேன் சொல்லிட்டே இருப்பான். பாடலே அது ஒரு முக்கியமான கருத்து. 22ஆம் சங்கீதத்துல இந்த தாயின் பாலை உண்கையில் கூட நான் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன் சொல்லுவான். பார்த்துக்கிடுங்க. சரினா 22ஆம் சங்கீதத்துல அங்கே 9ஆம் வசனத்துல அவன் சொல்லுவான், நீரே என்னை கர்ப்பத்திலே இருந்து எடுத்தவர், என் தாயின் பாலை நான் உண்கையில் என்னை உடைய பேரிலே நம்பிக்கையா இருக்க பண்ணினீர். ஆண்டவரே, சிறு வயது துவங்கி என் தாயின் பால் உண்ணுகின்ற ஒரு அற்பமான ஒரு பச்சை குழந்தையா இருக்கிற காலகட்டத்தில் இருந்து நான் மீது நம்பிக்கையாக இருக்க பண்ணினீரே அப்படின்னு பாடுறேன் பாருங்க. அந்த வாழ்க்கை முழுசும் பிறப்பிலிருந்து இறப்பு வரை கடவுள் மீது நம்பிக்கை வைத்த ஒரு வாழ்க்கை தாவீதினுடையது. அதனாலதான் மற்றவங்களும் சொல்றாங்க பாருங்க, சங்கீதம் 21:7 ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார், உன்னதமான தயவினால் அசைக்கப்படாது. மக்களும் சொல்றாங்க ராஜா கர்த்தர் மீது நம்பிக்கையா இருக்கிறார். தாவீது கடவுள் மீது நம்பிக்கையா மட்டுமல்ல, மற்றவங்களும் அதை பாக்குறாங்க, தாவீது கர்த்தர் மீது நம்பிக்கையா இருக்கிறார். உங்களை என்னையும் பற்றி மற்றவங்க சொல்ல முடியுமா? இல்லையா? இவர் கர்த்தர் மீது எப்போதும் நம்பிக்கையா இருக்கிறார், கர்த்தர் மீது தளராத நம்பிக்கை வச்சிருக்கிறார். எங்க அப்பா கடவுள் மீது அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க, எங்க அம்மா கடவுள் மீது அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க, எங்க பாட்டியம்மா ஆண்டவர் மீது அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. இல்லையா? என் நண்பனாய் இவன், ஆசிரியராய் இவர் ஆண்டவர் மீது அவ்வளவு நம்பிக்கை கொண்டவர், இந்த போதகராக இவர் இவ்வளவு கடவுள் மீது அவ்வளவு நம்பிக்கை கொண்டவர். நம்ம பத்தி மற்றவங்க சாட்சி சொல்லணும். பார்த்துக்கிட்டேன், தாவீது கர்த்தர் மீது நம்பிக்கை நம்பிக்கை என்று மீண்டும் மீண்டும் பாடினான். ஒரு என்னுடைய சிறு வயது துவங்கி கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவன்லாம் பாடுறான். ஒரு கட்டத்தில் மற்றவங்களும் சொல்றாங்க ராஜா கர்த்தர் மீது நம்பிக்கையா இருக்க. தாவீது கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கிறார்ப்பா. ஒவ்வொரு நிமிஷம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவையா தாவீது பிறர் அறிக்கை செய்கிறார். அந்த அளவுக்கு நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். யாக்கோபின் தேவனை தன்னுடைய துணையாக கொண்டிருந்து யாக்கோபின் தேவன் மீது அங்கே முழு நம்பிக்கை வைக்கும் போது யாக்கோபு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார். தனிமையிலே துணையாக இருந்து வழி நடத்துவார். ஆண்டவர் நம்மை சரி செய்து நம்முடைய வாழ்விலே மேலான ஆசீர்வாதத்தை கட்டிடுவார். பலத்த கருத்துக்குள்ளே அடங்கியிருப்போம். ஆண்டவர் மீது தளராத நம்பிக்கை கொண்டு இந்த உலகத்துக்காக நாம் மன்றாடுவோம், செயல்படுவோம். கர்த்தருடைய கிருபை இரக்கம் நாடோறும் நம்மை சூழ்ந்து வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென். மீண்டும் ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்கள் 423வது பாடல் பாடும். கீதங்கள் 423வது பாடல், கீர்த்தனை 128 விசுவாசியின் காதில் பட இயேசு என்ற நாமம் என்ற பாடல்.
தோர்க்கெல்லாம் மூசிப்பாறுதல் இளைத்தோர்க்கெல்லாம் மூச்சும் அந்த பெயரே. துயரை அது நீக்கி காயமாற்றி குணப்படுத்தோ பயங்கள் யாவும் இயேசு என்ற பயங்கள் யாவும் இயேசு என்ற பயந்தோடியே போகும். ஜெபம் பண்ண கிடவோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, உடைய கிருபைக்காக, இரக்கத்துக்காக, தயவுக்காக நன்றி. கடந்த மாதம் முழுவதும் கண்மணியைப் போல பாதுகாத்தமைக்காக நன்றி. இந்த ஜூலை மாதத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசீர்வதித்து தாரும். தேவனுக்கத்த விசேஷமாக ஆண்டவரே, கொரோனா தொற்று நோயோடு போராடி கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இந்த கிருபையினால், இரக்கத்தினால் உடைய தேசத்தை சந்தித்து வழிநடத்தும் ஆண்டவரே. இந்த பூ உலகம் அனைத்தும் உடைய பாதுகாவலோடு பராமரிப்போடு வாழத்தக்கதாக ஆண்டவர் அனுகிரகம் செய்வீராக. நாங்களும் நல்ல பொறுப்புள்ள குடிமக்களாக இந்த உலகத்திலே ஆண்டவரை வாழ்ந்து உண்மை மகிமைப்படுத்த துணை செய்யும். குறிப்பாக இந்த தொற்று நோய் காலத்திலே ஆண்டவரை முன்களத்திலே நின்று பணியாற்றுகின்ற மருத்துவர்கள், தாதியர்களுக்கு வேண்டிய விசேஷத்தை இந்த பாதுகாவலை பராமரிப்பு நீர் சம்பூர்ணப்படுத்தி கொடுப்பீராக. அம்மி தேவனை கத்தா விசேஷமாக ஆண்டவரை இந்த ஆறால இணைந்து பங்கு பெற்ற தேவ ஜனங்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதி. யாக்கோபின் தேவனை துணையாக இருந்து அவர் மீது நம்பிக்கை வைக்கிறன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கின்றபடி மீது தளராத நம்பிக்கையும் விசுவாசமும் ஆண்டு கொண்டு இந்த உலகத்தை வாழ்ந்து மகிமைப்படுத்த ஆண்டு அனுகிரகம் செய்வீராக. என்ற சிறு பிள்ளைகளை கண்ணின் மணியைப் போல என் ஆண்டவர் பாதுகாத்தினை வளர்த்து கொடுப்பீராக. ஆண்டவரை வாழ்வை தம்பி தம்பி வருங்கால திட்டங்களை வகுத்துக் கொடும். திருச்சபையின் தாய்மார், தகப்பன்மார் அனைவரையும் இதை சந்தித்து ஆசீர்வைக்க நான் ஜெபிக்கின்றோம். வயது முதிர்ந்த மக்களுடைய பலவீனங்களிலே பலன் தாங்கட்டும். தங்களுக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் ஆண்டு சந்திப்பீராக. இந்த புதிய மாதம் முழுவதிலும் உடைய ஆசீர்வைக்கின்ற கரம் எங்களோடு துணை நிற்க நான் ஜெபிக்கிறோம் சுவாமி. வியாதிகளில் பலவீனங்களை கஷ்டப்படுற மக்களுக்கு நல்ல ஆரோக்கிய பலன் தாரும். எல்லா பலவீனங்களையும் நீர் அகற்றி போடும். நம்மி தேவனை கத்தாவை விசேஷமாக வெளியிடங்களில், வெளிநாடுகளில் உள்ள பிள்ளைகள் நல்ல செய்திகள் வரத்தக்கதாக கர்த்தர் துணை புரிய வேண்டும் என்று நான் ஜெபிக்கின்றோம். இந்த ஆறான இணைந்து பங்கு பெற யாவருக்காக மீண்டுமாக மன்றாடுகிறோம். அனைவரையும் ஆசீர்வதியும். தேவனை கர்த்தாவை துரிதமாக ஆண்டவரே, எங்களுடைய கல்வி நிலையங்கள் யாவும் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, பள்ளிகள், கல்லூரிகள் யாவும் திறக்கப்பட்டு இந்த பிள்ளைகள் நல்ல முறை கல்வி கற்று இந்த பேர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள துணை செய்யும். விசேஷமாக அன்றைய வழிபாட்டு தலங்கள் யாவும் திறக்கப்படட்டும் சுவாமி. உம்மை துதித்து உம்மை மகிமைப்படுத்துகின்ற நல்ல பாத்திரங்களாக நான் ஜெபிக்கத்தக்கதாக ஆண்டவரே, எங்களுடைய ஆலயங்கள் யாவும் திறக்கப்படட்டும். வழிபாட்டு தலங்கள் திறக்கப்பட்டு மக்கள் இறை நம்பிக்கையிலே வேரூன்றி வளர்கின்ற பாக்கியத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுப்பீராக. மீண்டுமாக நன்றியோடு உம்மை சோதரிக்கிறோம் ஐயா. நாள் மகிமைப்படுத்துகின்றோம். இந்த ஆறான இணைந்து பங்கு பெற்ற அனைவரும் தன்னுடைய சொந்த தேவைகளுக்காக, குடும்பத்திற்காக ஏறெடுத்த ஜெபங்களையும்
நீ அங்கீகரியும். எல்லா நன்மையினாலும் கிருபை முடி சூட்டும். நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமை ஸ்தோத்திரிக்க துணை செய்யும். இந்த வாக்குத்தத்த ஆசீர்வாதங்கள் எங்களுடைய வாழ்வில் ஆமென்றும் ஆமன் என்று பலிதமாகட்டும். இந்த புதிய மாதத்தை எங்கள் அனைவருக்கும் நீ ஆசீர்வதி கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்பு ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்காக கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் சமாதான சந்தோஷம் நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக கீதங்கள் 482 பாடல். கீதங்கள் 482வது பாடல் பாமாலை 315வது பாடல். அன்போடு எம்மை போஷிக்கும் பெத்தேலின் தெய்வமே என்ற பாடல். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மல் எங்கள் மீட்பருமாய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் தியானமும் எப்பொழுதும் உடைய பரிசுத்த சன்னிதானத்தில் பிரீதியாய்ப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.